ஓய்டா சோகமா இருக்க? என் மூஞ்சியே பார்க்கல. அப்புறம் எப்படி நான் சோகமா இருக்கேன்னு உனக்கு தெரியும்? நீ என்ன நினைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனாலதான் நான் ருபினா, நீ ருசினா. அதான் இருக்கட்டும். டெல்மி த காரணம். எனக்கு நம்ம வீட்டுக்கு போகவே பிடிக்கலடி. ஏன்? நம்ம அப்பால நிறைய பழைய பொருளை வீட்டுல வச்சுக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இதுல வேற நேத்து இடம் பத்தலன்னு நம்ம ரூம்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீ எப்படிதான் இப்படி ரிலாக்ஸ் ஆக்கியோ? இதுதான் உன்னோட சோகத்துக்கு காரணமா? நீ இருக்கிறத பார்த்தா ஏதோ சொல்யூஷன் வச்சிருக்க போல. எஸ், வச்சிருக்கேன். இது நம்மளோட ப்ராப்ளத்தை மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அது என்ன சொல்யூஷன்? இதுதான் ரீஜன்எஃப் மொபைல் அப்ளிகேஷன். இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பிளேஸ். இதுல பர்னிச்சர்ல இருந்து வீடு வரைக்கும், சைக்கிள்ல இருந்து கார் வரைக்கும், மொபைல்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் எதுனாலும் நேரடியா வேணுங்கிற விலைக்கு விற்கவும் செய்யலாம், வேணும்னா ஈஸியா வாங்கவும் செய்யலாம். நமக்கு யூஸ் ஆகாத பழைய பொருளை ஜஸ்ட் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா போதும், அதை தேவை இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. அதுவும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றது டோட்டலா ஃப்ரீ. மற்ற ஆப் மாதிரி இந்த ஸ்பேமர்ஸ் தொல்லை, தேவையில்லாத ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுறது, அதுக்கப்புறம் இந்த இந்த கேட்டகரியில இத்தனை பொருள் தான் போட முடியல லிமிட்ஸ், இது எதுவுமே கிடையாது. முக்கியமா ரீஜனல் ஆப்ல ஹைலைட்டே யூசர் டிரைவன் ரேங்கிங் சிஸ்டம் தான். அப்படின்னா பையர்ஸ் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பொறுத்து தான் செல்லர்ஸோட ப்ராடக்ட் டாப்ல தெரியும். பையர்ஸ்க்கும் அதே மாதிரி ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மீட்டப் ரொம்ப செக்யூரா இருக்கும். இன்னும் அடுக்கிட்டே போலாம். நீ சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் என்ன? செல்ல எடு, செல் பண்ணு. என்னடி உன் ப்ராப்ளம் சால்வா? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பழைய பொருளையும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். சீக்கிரமே லாபத்தோட சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஆனா நம்ம வீட்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒண்ணு மறந்துட்டேன். என்னப்பா? நீதான். உங்க வீட்டுல இருக்க பழைய பொருளுக்கான புதிய முகவரி நம்ம ரீஜனை தாத்தா.